டெல்லியில் வெடிகுண்டு நிரப்பிய காருடன் நாடாளுமன்றம் அருகே உமர் நபி சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இந்த விசாரணை தற்போது விரிவடைந்திருக்கிறது மற்றும் தீவிரம் அடைவதை நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் காலை சுமார் 7 மணி அளவில், அதாவது திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் உமர் நபி ஓட்டி சென்ற அந்த வெடிகுண்டு நிரப்பிய கார் டெல்லிக்குள் நுழைகிறது. அதைத் தொடர்ந்து எந்த ஒரு சிசிடிவி காட்சியும் கிடைக்கவில்லை. 3 மணி அளவில் தான் சிசிடிவி கிடைக்கிறது. சுமார் அதுக்கு இடைப்பட்ட காலமான சுமார் ஒரு 7 மணி நேரம் அந்த கார் எங்கு இருந்தது என்ற தகவல் இல்லை. அதனால் அந்த 8 மணி நேரத்தில் இந்த கார் டெல்லியில் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் சென்றது என்பதை டெல்லி போலீசார் விசாரித்து வந்தனர். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் சேகரித்து வந்தனர். சுமார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை அவர்கள் பெற்று அந்த விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது டெல்லியின் மிக முக்கிய பகுதியான கனாட் பிளேஸ் பகுதியில் அந்த வெடிகுண்டு நிரப்பிய கார் செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக டெல்லியில் இந்த கனாட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய இடம் அதிகமான கடைகள், ஒரு சந்தை பகுதி என்று சொல்லலாம். மக்கள் எந்நேரமும் அங்கு அதிக அளவில் கூடி இருப்பர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதி வழியாக அந்த வெடிகுண்டு நிரப்பிய காருடன் உமர் நபி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கனாட் பிளேஸ் என்ற பகுதியிலிருந்து நாடாளுமன்ற கட்டடமான சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. இது இந்த ரெட் போர்ட்டுக்கும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கும் ஒரு 6 கிலோமீட்டர் அதுக்கு இடையே தான் இந்த கார் செல்லக்கூடிய காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்னும் இந்த இடைப்பட்ட 7-8 மணி நேரத்தில் உமர் நபி எங்கெங்கெல்லாம் இந்த காரை எடுத்து சென்றார், யாரிடமாவது பேசினாரா போன்ற பல தகவல்களை இன்னும் டெல்லி மற்றும் மற்ற விசாரணை அமைப்புகள் திரட்டி வருகின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.